கரூரிலிருந்து மிஸ்ஸஸ் ஜெமிமா செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கி ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டு ஆசீர்வாதத்திற்காக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீட்டிற்காக உங்களுடைய கணவர் ஜான் செந்தில்குமார் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே பிரதர். யோவேல் 3:16 படி கர்த்தர் தமது ஜலத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்றபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அன்பு சகோதரி ஜெமிமா அவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கட்டும் சுவாமி. டீச்சரா இருக்கிறார்கள். அவருடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜான் செந்தில்குமார் அவர்கள் பில்டிங் அப்ரூவல் ஆகவும், புது வீட்டிற்கு அப்ரூவல் கிடைக்கவும், ஹவுசிங் லோன் கிடைக்கவும், சமாதானமா எதிர்காலம் செழிக்கவும், பிள்ளைகள் எழிலரசி தாசந்த் பாலன் அவருடைய படிப்புக்காக, எதிர்காலத்திற்காக, நல்ல சுகத்துக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீர்தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். பெங்களூரிலிருந்து மிஸ்ஸஸ் ஜான்சி ஜெகதீஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய மகள் கோல்டா அவருடைய கணவர் சதீஷ் இருவரும் தங்களுடைய திருமண நாளை செப்டம்பர் 4 கொண்டாடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிறைவாக கட்டளையிடுவாராக. ஆதியாகமம் 22:17 படி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அன்பு மகள் கோல்டா அவருடைய ஹஸ்பண்ட் சதீஷ் இவர்களுக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமல் 6 வருஷம் ஆகிவிட்டது. தயவு செய்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்பு சகோதரி ஜான்சி அவருடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜெகதீஷ் பொன்ராஜ் இருவருக்கும் வியாபாரத்திலே ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. நல்ல சுகத்தையும் சமாதானத்தையும் கொடும் அப்பா. மகன் ஜாஷுவா ராஜ் நன்றாய் படிக்கவும், நல்ல சுகத்தோடு எதிர்காலம் செழிப்பா இருக்கவும் கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hello friends, welcome to Series Time. Hello friends, welcome to Series Time. நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அவரோட பாஸ் அவர் ரொம்ப நல்ல வேலை பார்த்ததுனால அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ சரி, இவர் ரொம்ப நல்ல வேலை பார்க்கறாரே, ஒரு கார் கொடுக்கலான்ட்டு அவருக்கு ஒரு கார் கொடுத்தாரு. உடனே இந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அவர் எல்லா இடத்துக்கும் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனாராம். ஒரு நாள் அந்த காரை ஒரு டீ கடைக்கு முன்னாடி நிறுத்திட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போய் குடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ அந்த டீ கடைக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் நின்று அந்த காரை பார்த்துட்டு இருந்தானா. ஐயோ, இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தானா. ஆனா அந்த ஆள் என்னப்பா உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா, எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அவனா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தானா. அப்போ அந்த ஆள் சொன்னாரு, நீ என் கூட வரியா, நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் அப்படின்ட்டு. ஓ சரின்னு அந்த பையன் காருக்குள்ள உட்காந்து 2 பேரும் வெளியே போனாங்களாம். ஒரு பர்டிகுலர் இடம் வந்த உடனே அந்த குட்டி பையன் அந்த ஆள்கிட்ட சொன்னாரு, சார் 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 நிறுத்துங்க, 1 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா அப்படின்ட்டு. அவன் இறங்கி ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள போனானாம். வீட்டுக்கு போய் ஒரு குட்டி பையனை அவன் தோல்ல தூக்கிட்டு ஓடி வந்தானாம். யாருன்னு தெரியுமா? அவனோட தம்பி. அவன் அந்த தம்பிகிட்ட சொன்னானா, இங்க பாரு ஒரு காரு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டானா. அந்த தம்பி சொன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த அண்ணன் சொன்னா, அண்ணா உனக்கு பெருசானவன்னா ஒரு கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த காரை வச்சிருக்கிற அவருக்கு மனசு கஷ்டமாயிருச்சான். சரின்ட்டு அந்த கார் வச்சிருக்க ஆள் அந்த 2 பேரையும் கார்ல வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியே கொண்டு போயிட்டு இருந்தாராம். அப்போ அவர் டிரைவ் பண்ணும்போது நினைச்சாராம், ஐயோ இந்த குட்டி பையன்ட்டு நான் கேட்கும் போது உனக்கு கார் வேணுமான்னு கேட்கும் போது அவன் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் அவன் தம்பிக்கு வாங்கி தரணும் அப்படின்ட்டு ஒரு மனசுல வச்சிருக்கான். அவன் வாங்கறதோட அவனுக்கு கொடுக்கறது தான் ஆசையா இருக்கு அப்படின்ட்டு அவர் மனசு டச் ஆயிடுச்சான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரிதான் இயேசுவாமியும் நம்மகிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காம அவருடைய உயிரே கொடுத்திருக்காரு. நம்ம அதே போல மற்றவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஹெல்ப் பண்ணோம். நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாது. இதேதான் பைபிள்லயும் நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? Now it's time to say goodbye from Sweetie. Bye. திருச்சியில் சுகஜீவ தேவ சபையில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு காலை ஆராதனை கூட்டம் மற்றும் மாலை 5:30 மணிக்கு அதே இடத்தில் திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோடு அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள சுகஜீவ தேவ சபையில் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கும் இறைச்செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ள யாவரும் குடும்பமாய் வாருங்கள். எனக்கு ஞானம் இல்லை, எல்லா பக்கமும் தோல்வி என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் முன்னாலே போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாலே போறேன், தடைகளை எல்லாம் நான் அகற்றுகிறவன், பிறகால இருந்து உன்னை காக்கிறவராய் இருப்பேன். என்ன அருமையான அன்புள்ள ஆண்டவர் இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மறந்து விடாதீர்கள். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு காலை ஆராதனை கூட்டம் மற்றும் மாலை 5:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் திருச்சி திண்டுக்கல் மெயின் ரோடு அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள சுகஜீவ தேவ சபையில் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கும் இறைச்செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ள யாவரும் குடும்பமாய் வாருங்கள். மயிலாப்பூர் சென்னையிலிருந்து சகோதரி ஜென்சி மரியா அவர்களும் சார்ல்ஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நீங்கள் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வருடம் உங்களுடைய திருமணத்தை கொண்டாடி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய திருமண வாழ்க்கையை செழிக்க செய்வாராக. உபாகமம் 1:11 படி நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறப்பா. விசேஷமாக ஜென்சி மரியா சார்ல்ஸ் இவருடைய வேலையிலே ஆசீர்வாதத்தை கொண்டோ சுவாமி. அதோடு கூட லோன் கிளியர் ஆகவும் அவருடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கட்டும்ப்பா. எல்லாவித நன்மைகளால் நிரப்புகிறாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். ஆண்டவருடைய அருள் கரம் உங்களை சுமக்கும் கரம், உங்களை பாதுகாக்கும் கரம், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் கரம், நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்து செழிக்க செய்யும் கரம். அந்த கரம் உங்கள் மீது இன்று இறங்கி தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை பாக்கியத்தினால் நிரப்பும்படியாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த கரம் அவர்கள் மீது இறங்கும்படியாக யாபேஸ் தனக்காக ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அப்படியே செய்தார். உங்களுக்கும் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய அந்த அன்பான கரத்தை இன்றைக்கு உங்கள் தலையின் மீது வைக்கப் போகிறார். அதைதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 139 சொல்லுகிறான். 5ஆம் வசனத்திலே, கர்த்தர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி தம்முடைய கரத்தை என் தலையின் மீது வைக்கிறார் என்று. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. பிரியமானவர்களே, நம்மை கட்டி இறுக்கி அணைத்து தலையின் மீது கையை வைத்து ஆசீர்வதிக்கிற அவருடைய அன்பு. இன்றைக்கு அந்த விதமான அன்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய கரம் பலத்த கரம், சாதாரணமான கரம் அல்ல. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம். நீங்க இன்றைக்கு சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஆனா வரும் நாட்களில் பராக்கிரமசாலிகளாக எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த பராக்கிரமம் செய்யும் கரம் உங்கள் மீது இன்றைக்கு அமரப்போகிறது. இன்னும் ஓங்கிய புயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓங்கிய புயத்தினால் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். அப்படி உங்களையும் விடுவித்து உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாற்றப் போகிறார். வற்றாத நீரூற்றாக மாற்றப் போகிறார். நீங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியா உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். அதற்கு ஆண்டவர் தமது கிருபையை அனுப்புகிறாராம். பிரசங்கி 5:19, 3:13 நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக.
இன்னும் இன்று ஏசாயா 54 அதிகாரத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் தியானிப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. பாப்பா பாப்பா, என்ன ஆண்டவருடைய அன்பு! அவருடைய விருப்பம் அதான். பிரியமானவர்களே, என் மகனே, என் மகளே, இருக்கிற இடத்துல நெளிஞ்சுக்கிட்டு எது இருந்தா போதும்னு அதுக்குள்ள பூந்துகிட்டு கஷ்டப்பட்டு திருப்தியா இருந்தது போதும். எனக்கு இல்லைனால பரவாயில்லைங்க, நான் இருளிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன் என்று நீ சொல்லாதப்பா. தயவு செய்து உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. enlarge your territory, enlarge your territory. அதான் ஆண்டவருடைய விருப்பம். என் பிள்ளைங்க இருக்கிற இடத்தை விட இன்னும் விசாலமான இடத்துக்கு வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னோடு உலாவும் அனுபவத்திற்குள் அவர்கள் வர வேண்டும். என்னுடைய மகிமை அவர்கள் காண வேண்டும். அவருடைய சீஷர்களுக்காக ஆண்டவர் அதான் ஜெபம் பண்ணார். இயேசுவாகிய நான் என் சீஷர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னன்னா, பிதாவே, இவர்கள் என் மகிமையை காண வேண்டும். கடவுளாகிய நான் மனுஷ சாயலில் வந்திருக்கிறேன், ஆனாலும் கடவுளுடைய மகிமையிலே நான் நிலைத்திருக்கிறேன். என் சீஷர்கள் அந்த மகிமைக்குள் வர வேண்டும், அந்த மகிமையை காண வேண்டும், அந்த மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் கூடாரத்தின் வாசல்களை விரிவாக்கு, விரிவாக்கு, பெருசாக்கு. அதே போல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் என் பிள்ளைங்க செழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார். வீடு கட்டப்படணும், பிள்ளைகள் செழிப்போடு இருக்கணும், அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளையே, நீ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நீ இருக்கும் இடத்தில் நீ விசாலமாக வேண்டும், நீ அதை செய் என்று சொல்கிறார். அடுத்தாப்புல, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். மூடி 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 வச்சு யாரும் பாத்திரக்கூடாது, நாங்க உள்ளே இருப்போம், நாங்க எங்களுக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு நினைக்காத. நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி உன் திரைகளை நீ விரிவாக்கு, விசாலமாக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தடை செய்யாதே, தடை செய்யாதே. நீ ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடை செய்யாதே. உன்னிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வெளியே போவதற்கும் தடை செய்யாதே. மூடி மூடி உனக்கு இருப்பதை உனக்குள்ளேயே வச்சிருக்காது. கடவுளுக்கு கொடு, மற்ற ஜனங்களுக்கு கொடு, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணு, மற்றவர்களை நேசித்து அவர்களுக்கு அன்பு காட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விரிவடைய வேண்டும், நீ விசாலமாக வேண்டும். இதுதான் ஆண்டவனுடைய விருப்பம். அதை தடை செய்யாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் கயிறுகளை நீளமாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு. கயிறு எதற்காக நீளமாக்கப்படுகிறது? ஒரு போட் கயிறு கட்டி அந்த கயிறு நிலத்திற்கிட்ட வரும்போது தண்ணீர்ல இருந்து தூக்கி எறிகிறாங்க. அது நீளமா இருந்தாதான் அது போய் கரையில போய் அந்த கட்டையில போய் விழும். அந்த கட்டையில விழுந்த பிறகு அந்த மீனவன் அந்த கயிறை இழுத்துக்கிட்டு போட்டை வந்து கரை சேர செய்கிறான். நீளமான கயிறு அதுக்குதான். அது பாதுகாவலை கொடுக்கிறது, சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த கயிறு குட்டையா இருந்துச்சுன்னா ஒரு நாள் அது நிலத்துக்கு போகாது, தண்ணிக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான், தண்ணிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கயிறை நீளமாக்கு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆழத்துக்கு போப்பா, ஆழத்துக்கு போய் உன் வலைய போடு, அப்பதான் உனக்கு மீன் கிடைக்கும். இருக்கிற இடத்துல எனக்கு இந்த வேலை போதும், எனக்கு இந்த பரிசுத்தம் போதும், நான் இந்த காணிக்கை கொடுத்தா போதும், நான் இப்படி என் வீட்டாருக்காகவே நான் வாழ்ந்தா போதும் அப்படின்லாம் சொல்லாத. ஆழத்துக்கு போ, நான் உன்னை பெரியவனாக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஆனர் யூ,
ஐ வாண்ட் டு ஆனர் யூ, ஐ வாண்ட் டு ஆனர் யூ, ஐ வாண்ட் டு எலிவேட் யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். அந்த கயிறு என்று சொல்லும் பொழுது விசுவாசம், ஆண்டவர் சொல்வதை நாம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அது விசுவாசமாக கருதப்படுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவர்களாக ஆண்டவர் நம்மை கருதுகிறார். நம்முடைய பலத்திலேயே, நமக்காகவே, நம்முடைய ஞானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது குறுகிய அளவுல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய கயிறுகள் நீட்டப்படுகிறது. நீட்டப்படுகிறது. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் உயருகிறோம். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிரியைகளை நடப்பிக்கிறோம். அற்புதங்கள் நம் மூலமாக நடைபெறுகிறது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்து பெருகுகிறது. நாம் கரை சேர்ந்து விடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரிடம் வந்து சேர்ந்து விடுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். தண்ணீரில் அமிழ்ந்து போவதில்லை, நாம் கரையேறி விடுகிறோம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையும் கரையேறச் செய்வார். கவலைப்படாதிருங்கள், தண்ணீரில் நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் மீது வையுங்கள். அவர் சர்வ பலமுள்ளவர். உங்கள் விசுவாசத்தை நீளமாக அவிழ்த்து விடுங்கள். உங்கள் கயிறுகளை நீளமாக்கி கடைசியில் முளைகளை உறுதிப்படுத்து. டென்ட் போடும் பொழுது அந்த கயிறை நீட்டமா வச்சு பெரிய ஆணி அடிச்சு அந்த நிலத்துல உறுதிப்படுத்துவாங்க. அப்போ அந்த கூடாரம் அப்படியே நிக்கும், அந்த டென்ட் அப்படியே நிக்கும். என்னதான் காத்து அடிச்சாலும் அந்த ஆணி, அந்த முளை உறுதியாக இருக்கும். அந்த டென்ட் விழுந்து போவதில்லை. என் அருமை சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து தான். அவரையே நம்பி என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை அவர் வாழச் செய்வார் என்று உறுதியாய் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஸ்திரமாய் உங்கள் வாழ்க்கையை ஸ்தாபியுங்கள். அப்பொழுது நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தரப்போகிறார். சோ உங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள். உங்கள் வாசல்களின் திரைகளை விரிவாக்குங்கள். உன் கயிறுகளை நீளமாக்கு. உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். எல்லா கட்டுகளும் அருந்து விடும், அருந்து விடும், அருந்து விடும், அருந்து விடும். எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இதற்கு சாட்சியாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவன் இதே காரியத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதை இப்பொழுது நாம் கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். என் பேர் அருள் எட்வின். நான் நாகர்கோயிலிருந்து சாட்சி சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். ஆறு ஆண்டுகள் கழிச்சு after 6 years I got the baby after my marriage. 2000 ஆண்டில் எனக்கு திருமணம் முடிஞ்சது. 6 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாதமும் பிரதருக்கு கடிதம் எழுதுவேன். அதில் ஒரு 100 ரூபாய் டிடி வைத்து அனுப்புவேன். பிரதர் எனக்கு கடிதம் எழுதுவாங்க, கண்டிப்பா உனக்கு குழந்தை கிடைக்கும். ஒருத்தர் பல ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போயிருந்தோம். டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களால எந்த ஒரு குறையுமே இல்லையே, உங்களுக்கு குழந்தை ஏன் கிடைக்கலன்னு பெரிய ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கு ஆயிடுச்சு. இறுதியாக எங்களுக்கே தெரியாது, 6 ஆண்டுகள் கழிச்சு எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. அதான் ஏஞ்சலின் ஹிபா கிரேஸ். அந்த குழந்தைய நாங்க யங் பார்ட்னர்ல சேர்த்திருந்தோம். அவ போன ஆண்டு எல்கேஜி படிச்சா. எல்கேஜில அவளுக்கு மெடல்ஸ் கிடைச்சது.
இயேசு அழைக்கிறார் இளமங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைத்திட அவர்களது புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, ஜெபத் தேவைகள் மற்றும் உங்கள் முகவரியுடன் உங்கள் உதாரத்துவமான காணிக்கை, செக், டிராப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலம் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் இணைத்திட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். இறைவன் இயேசுவின் பாதுகாப்பு வளையத்தில் உங்கள் பிள்ளைகள் செழித்திட இன்றே இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். பிறகு 2002ஆம் ஆண்டு பால் பிரதர் நீங்க ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் மைதான நாகர்கோயில்ல இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையில நடந்தது. எங்க ஒரு கார்னர்ல நானும் என் மனைவியும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஜீசஸ் எங்களுடைய பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறுவனத்தினுடைய கதவுகளை திறந்துட்டு உள்ள போனதை நான் பார்த்தேன். அந்த நாள்ல இருந்தே பொருளாதார செழிப்பும் மிகுந்த அளவில் கடவுள் கொடுத்து எங்களை உயர்த்தினார். இந்த சாட்சியை மக்களுக்கு முன்னில கொடுக்கணும்னு சொல்லிதான் நாகர்கோயில இருந்து இந்த ஒரு கருத்துக்காக வேண்டியும் இங்க உங்க முன்னாடி நின்று நாங்க சாட்சி கொடுக்கிறோம். 100 ரூபாய் தான் நான் காணிக்க கொடுப்பேன். ஆனா பிரதர் கொரியர் மூலம் 15 ரூபாய் செலவழிச்சு பிரிண்டட் லெட்டர் எடுத்து அனுப்பி வைப்பாங்க. அப்ப என் மனசு என்ன ஒரு குத்தும், நீ 100 ரூபாய் தானே அனுப்பியிருக்கா, அவங்க உனக்கு 35-40 ரூபாய் செலவழிச்சு கடிதம் போடுறாங்கல்ல அப்படின்னு. இது 1998-2000 என் மனசுல தச்சிட்டே இருந்தது. அதுக்கும் பிறகு கடவுள் கொடுக்க ஜீசஸ் கால்ஸ்க்கு அதிகமா காணிக்க கொடுக்க நான் முயற்சி செய்து வந்தேன். கடவுள் மிகவும் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வதித்த கடவுளுக்கு கோடி நன்றி. இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் என் வாழ்வில் மட்டுமல்ல ஏராளமான வாழ்வில் உதவி செய்திருக்கிறத நான் உணர்றேன். அதை செய்து வரும் பிரதர் பால் தினகரன் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் இதயத்தின் போல் ஆழத்திலிருந்து கோடி நன்மைகளை செலுத்துறோம். இப்ப கூட இந்த ஒரு சின்ன காணிக்கையை பிரதருக்கு நாங்க கொடுக்கிறோம். ஜெபகோபுரத்துக்கா? ஜெபகோபுர டிஜிஎஸ் அங்களுடைய பிரேயர் அவருக்காக வேண்டி இந்த ரூபாயை கொடுக்கிறோம். God bless you. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்கள் கூட்டில் இருந்து அவர் உங்களை கீழே தள்ளி கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டுகளை விரித்து சுமந்து கொண்டு அவர்களை பராமரிப்பது போல, அதோடு கூட அவைகளை பறக்க வைப்பது போல, அவைகளையும் உயர பறக்க செய்வது போல உங்களையும் ஆண்டவன் இப்பொழுது கூட்டிலிருந்து வெளியே தள்ள போகிறார். You are going to get out of your comfort zone. ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இன்னும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக விசுவாசத்தோடு உங்கள் கயிறுகளை உயர தூக்கி எறிந்து நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போய் உயர்ந்திருக்கும்படியாக உறுதியாய் ஸ்தாபிக்கும்படியாக உங்களை ஆண்டவன் வெளியே கொண்டு வர போகிறார். கவலைப்படாதீர்கள். இன்று அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பயந்து கொண்டிருந்த நாட்கள் முடிந்து போனது. வெட்கப்பட்டு கொண்டு மூடி மறைத்து கொண்டு யாரிடமும் பழகாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தருக்கு கொடுக்காமல் நீங்கள் உறங்கி கொண்டிருந்த நாட்கள் போதும். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார். தேசத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ண போகிறார். உங்களை வல்லமையுடையவர்களாக மாற்றப் போகிறார். தைரியமாயிருங்கள். அதற்கு இப்பொழுது உங்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பீர்களா? ரைட் நவ் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவனே, இனி உமக்காக நான் வாழ்வேன், உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வேன், உமக்கு கொடுப்பேன், பரிசுத்தமாய் வாழ்வேன், இன்னும் மற்றவர்களுக்கு போய் நான் உமது நாமத்தினாலே உதவி செய்வேன் என்றெல்லாம் சொல்லுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி ஆட்கொள்வாராக. இப்பொழுது இவாஞ்சலின் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு தகப்பனே, எவ்வளவு தெளிவாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கிற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஐயோ, இது போதும் என்று நினைத்திருந்தேனே, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கிறேனே, மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேனே என்று ஆண்டவரே சொல்லுகிற இந்த பிள்ளைகளை பாருமப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, அவர்கள் எல்லைகளை விரிவாக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை நீர் இறுக அணைத்து கொண்டு இப்படி கரத்தை அவர்கள் மீது வைப்பீராக. இப்படி ஆசீர்வாதத்தின் கரத்தை வைப்பீராக. அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களாக அவர்களை எழுப்புவீராக சுவாமி. இன்னும் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக எழும்பி பிரகாசிக்கட்டும். உடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், மகிமை உதிக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏசப்பா, மது பிள்ளைகள் படித்தது போதும், இந்த வேலை போதும் என்று இருந்தால் இன்று அவர்களோடு பேசும். ஆண்டவனை நீ திட்டமிட்டபடி அவள் உயரும்படியாக, நிறைய மார்க் வாங்கும்படியான இருதயத்தை அவர்களுக்கு தாரும். அதற்கேற்றபடி படிக்க உமது ஆவி அவர்களுக்குள் இறங்குவதாக சுவாமி. நான் நன்றாக படித்து உயர்ந்திருக்க வேண்டும். வேலையிலும் நான் நன்றாக உழைத்து இன்னும் உயர வேண்டும். இன்னும் வேலையில் உயரும்படியாக டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆவியை உமது பிள்ளைகளுக்குள் அனுப்பும் சுவாமி. அனுப்பும் அப்பா, அனுப்பும். நீர் உமது பெயரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும். யார் யாருக்கு ப்ரமோஷன் வேண்டுமோ அதற்கேற்றபடி உழைக்க அவர்களுக்கு கிருபை தார். அதற்கேற்ற உழைப்பிற்கு பலனை தாரும். ஆண்டவனை தயவு செய்து ப்ரமோஷனை தாரும் அப்பா, தாருமப்பா, தாருமப்பா. உத்தமமாக உழைக்க கிருபை செய்யும், உத்தமமாக வாழ கிருபை செய்யும். ஆண்டவனை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. ஆவிக்குரிய அபிஷேகமும் பெருகட்டும். உம்மை காணும் ஸ்லாக்கியமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. இந்த பாக்கியத்தை நீர் தந்து எங்கள் எல்லைகளை விரிவாக்குவதற்காக நன்றி. நன்றி. திரைகளை நீர் விசாலமாக்குவதற்காக மக்கு நன்றி. திரைகளை விரிவாக்கி எல்லைகளை விசாலமாக்குகிற தயவுக்காக மக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. மது பிள்ளைகளுடைய கயிறுகளை நீளமாக்கும் அப்பா. இன்னும் அவர்கள் பல இடங்களுக்கு செல்ல உயர்ந்திருக்க அருள் புரியும் ராஜா, உயர்ந்திருக்க அருள் புரியும். அதே போல சுவாமி, அவர்களை உறுதியாய் ஸ்தாபித்தரலும். யாரும் அவர்களை அலைக்கடிக்காமல் அவர்கள் உறுதியாய் நாட்டப்பட கிருபை செய்யும். மக்கள் உறுதியாய் இருக்கும் விசுவாசத்தை தாரும். மது பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் எங்களுக்கு கடிதம் எழுதினார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு பதில் கடிதம் அனுப்பினோம். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆகவே நீங்களும் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எங்களுக்கு கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளலாம், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இலவசமாக இந்த சேவையை அனுபவிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணி உடனே மாறுத்திரத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு அனுப்புவோம். ஒவ்வொரு நாளும் நான் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் ஜெப விண்ணப்பங்கள் எனக்கு அனுப்பப்படுகிறது. நான் அவைகள் மீது கரம் வைத்து ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆகவே இந்த ஜெப சேவையை நீங்கள் உபயோகம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபம் பண்ணவே இந்த சகோதரன் தினகரன் குடும்பத்தினர் காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு அழைக்கிறார், ஜெப வீரர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை அதற்கென்று எங்கள் மீது இருக்கிறது. எங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தரே பதில் தருகிறார். ஆகவே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெபகோபுரத்துக்கு போன் பண்ணுங்கள், நேரில் வாருங்கள், கடிதம் எழுதுங்கள், இன்னும் இமெயில் அனுப்புங்கள், இன்னும் இங்கு நடக்கும் கூட்டத்திற்கு வாருங்கள். இயேசு வருகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த ஊழியம் உங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவதாக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்,
பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.